வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உங்க ராசி இருக்கு. இப்போ மூலம்னு சொல்லும்போது கேது அப்படிங்கிறது வந்துடும். கேது ராகு அப்படிங்கிற தொடர்பு இருந்தாலும் ஒப்பந்தங்கள்லாம் நெருக்கடி எல்லாம் தீர்ந்து விட்டு நல்ல ஒப்பந்தங்கள்லாம் வரக்கூடிய வியாபார சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாரமாகும். உங்க திறமை வெளிப்படக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முயற்சிகளெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வாரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். எதாலுமே ஜெயத்து வேணும், ஆஞ்சநேய சுவாமி வேணும்னாலே அந்த மாதிரி ஜெயத்தை பெற்றுக்கொள்வது. தொழிலே முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் நல்ல ஸ்திதியில் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், சூரிய புதன் சந்தாரம் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலையும் வேலைகள்லாம் நல்லா நடக்கும். கவலையப்பட வேண்டாம். அடுத்தவங்க வேலையை சேர்த்து செய்வீங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க. அதனால நல்ல புதிய அனுமதிகள் கிடைத்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும். அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட். உடல்நிலை சீராகும். அதெல்லாம் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கும். உங்களுக்கு சூரியனுடைய பார்வையும் உங்கள் திறமையை நல்ல மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைவதனாலும், இழுவழியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் சந்திரனும் அமைத்து கொடுத்து விடுவார். அதனால உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நிம்மதி தரும் வாரமாக இந்த வாரம் அமைப்புறது. உங்க ராசிநாதனே பார்த்து கொண்டிருக்கிறார். குரு நேரடியாக பார்க்கிறார். அவசியம் குருவினால் வரக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொண்டு. அதனால குருவையே நீங்கள் வழிபடுவது அப்படின்னு இந்த வாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து குருவை வழிபடுவதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேம்பட்ட பலன்கள் உண்டு. அதுவும் கதலி கௌரி விரதம் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த கௌரி விரதத்தின் போது சிவபெருமானையும் பார்வதியும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. வாழமரத்து கீழன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது வரன்கள் நல்லபடியாக முடிஞ்சுவிடும். நல்ல சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்வுகள் நடக்கும். புதிய வரவுகள் என்றக்கூடிய கல்யாண உறவுகளும் வரும். அதே மாதிரி குழந்தை சம்பத்துகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பரவி நல்ல ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையட்டும். இந்த வாரம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.